வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம், குருவாழ்க குருவே துணை. என்னை நான் அறிய வேண்ட இறைவா, நீயே என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்கின்றேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்று, யான் உரைக்கும் வார்த்தையன்று. நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வு ஏது, நாட்டீர் நான் ஏது உரைப்பேன், சிவம் என் ஊன் நாடி நில்லா ஊழி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஆர்வத்தோடும் தயவு உள்ளத்தோடும் சேவை மனப்பான்மையோடும் நடத்த முன்வந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் முன் வரணும். இன்றைய தேவை அதுதான். நம்ம தலைப்பு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சேவையே இன்றைய தேவை. அப்புறம் இன்னைக்கு எதற்காக நாமெல்லாம் கூடியிருக்கிறோம் என்றால், 159 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த விவேகானந்தரினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே நாம் எல்லோரும் இன்று கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய பிறந்த நாள் மாதிரியெல்லாம் அவருடைய பிறந்த நாள் இல்லை. பிறந்தோம், ஏதோ இருந்தோம், சென்றோம், அப்படிலாம் இல்லை. ஒரு விவேகானந்தர் பிறந்தார். இன்று உலகம் உள்ளவரையில் அவர் புகழ் இருக்கும். உலகம் உள்ளவரை அவர் இல்லாமல் உலக வரலாற்றை நம்மால் எழுத முடியாது. ஒரு ஆன்மீக உலகத்தில் விவேகானந்தர் விதைத்த புரட்சி இருக்கிறது, அது சொல்லி மாளாது. இன்று நாமெல்லாம் இப்படி கூடியிருக்கிறோம். எல்லா சமயத்தவரும் எல்லா சமூகத்தவரும் ஆன்மீகத்தை பேசலாம் என்று நமக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் விவேகானந்தர். இது ஒரு மிகப்பெரிய கருத்து. புரிந்தவர்களுக்கு இது புரியும். ஒரு சமூகத்தாருக்கே உரியது என்று இருந்ததை விவேகானந்தர் மாற்றி அமைத்தார். பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம், பெண்கள் பேசணும் அப்படின்னா அதற்கு வித்திட்டவரும் விவேகானந்தர் தான். பெண் கல்வியை முன்னிறுத்தினார். அவர் வெளிநாட்டில் இருந்து மேற்கத்திய நாடுகளில் அந்த சுற்றுப்பயணம் செய்துவிட்டு இந்தியாவிற்கு அவர் துறைமுகத்தில் இறங்கிய பொழுது பத்திரிகையாளர்கள் அவரை அணுகி, நீங்கள் மற்ற மேற்கத்திய நாடுகளினுடைய வளர்ச்சியை பற்றியெல்லாம் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இந்தியாவில் எந்த குறையும் இல்லை, ஒரே ஒரு குறைதான். அங்கு கொடுக்கின்ற பெண்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை இந்தியாவிலும் கொடுத்தால் இதைவிட இந்தியா இன்னும் பல மடங்கு முன்னேறும்னு சொன்னார். அதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அதுக்கு ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனினுடைய ஒரு பக்க பாகம் மட்டும் நல்லா விளங்குது, இன்னொரு பக்க பாகம் செயலிழந்து போனா அந்த மனிதன் ஆரோக்கியமான மனிதன்னு சொல்ல முடியுமா? அதுபோல சமுதாயத்தில் ஒரு பெரிய அங்கமாக விளங்கக்கூடிய பெண்களை முடக்கி வைத்து விட்டு நீங்க வளர்ச்சியை பார்க்கணும்னா எப்படி வளர்ச்சி? ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை, ஆரோக்கியமான நாட்டை நீங்க எப்படி பார்க்க முடியும்? அதனால பெண்களுக்கு நீங்க எல்லா விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பா பெண்களுக்கு கல்வியை கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு பெண் கல்வியை முன்னிறுத்தி நிறைய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் செஞ்சவங்க விவேகானந்தர். சகோதரி நிவேதிதை மூலமா அதெல்லாம் நிகழ்த்தினார். எவ்வளவோ அவரை ஒரு சமய துறவி என்று வைத்து அவரை வச்சிடக்கூடாது. விவேகானந்தரை அதையெல்லாம் கடந்தவங்க ஐயா. ஸோ அப்படி இன்னும் எவ்வளவோ அவருடைய மொழி ஆளுமை எது எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பெஸ்ட்டு தான் விவேகானந்தர். நான் சொல்கிறேன், அவருடைய பிறந்த நாள் ஏதோ சாதாரணமெல்லாம் நினைக்கக்கூடாது. ராமகிருஷ்ணர் சொல்லுவார் விவேகானந்தரை பற்றி, நரேன் எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் அவன் தான் த பெஸ்ட்டாக இருப்பான்னு சொல்லுவார். அவன் மருத்துவத்துறைக்கு போயிருந்தாலும், அவன் ஒரு வழக்கறிஞர் துறைக்கு போயிருந்தாலும், அவன் இசைத்துறைக்கு போயிருந்தாலும், அவன் பேச்சாற்றல் துறைக்கு போயிருந்தாலும், எதில் போயிருந்தாலும் நரேன் தான் பெஸ்ட்டாக இருப்பார். அவ்வளவு அறிவாற்றல். பாரதியார் அவரை பற்றி சொல்றாரு,
நான் இதுவரை படித்த பெரிய சிந்தனையாளர்களில் நான் விவேகானந்தரை பார்த்து வியந்தது போல எந்த சிந்தனையாளர்களையும் எந்த அறிஞர்களையும் பார்த்து நான் வியந்ததில்லை. அந்த துறையை சார்ந்தவர்களே வியக்கிற அளவுக்கு அவர் பேசுவார். இப்போ ஒரு உளவியல் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு வந்தவர் தான் ஃப்ராய்டு பேசுறாரு. விவேகானந்தருக்கு பிறகு வந்தவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு, உளவியல் துறையினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவரே பார்த்து வியக்கும் அளவிற்கு இருக்கும் விவேகானந்தரினுடைய மன இயலை பற்றிய கருத்துகள். நீங்கள் விவேகானந்தருடைய மனதை பற்றிய கருத்துக்களை படிச்சோம்னா அப்படி இருக்கும். அவர் வரைந்த வரைபடம் தான் விவேகானந்தர், அந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய லோகோ நீங்க பார்த்திருப்பீங்க. விவேகானந்தர் வரைஞ்சது. ஓவியத்தில் அவ்வளவு சிறப்பு. அவர் ராமகிருஷ்ண மிஷனுடைய லோகோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அலைகடல் இருக்கும், அங்க சூரியன் உதயமாவது போல் இருக்கும், அன்னப்பறவை இருக்கும், அதை சுத்தி ஒரு பாம்பு இருக்கும். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம். இது சிம்பாலிக்கா அழகா திடீர்னு அவருக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வருது, இதுதான் லோகோன்னு கொடுக்கிறார். அவர் வரைஞ்சு கொடுத்தது தான் லோகோ. எல்லாத்துலயும் சிறப்பு சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட இதெல்லாம் அவருடைய பெருமை. சரி, இந்த லோகோல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவர் மனிதர்களை 4 வகையா பிரிக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம மனிதர்களை அவர் 4 வகையா பிரிக்கிறார். என்ன அப்படின்னா, உணர்ச்சி வயம் மிக்கவர்கள், செயல் துடிப்பு மிக்கவர்கள், ஆராய்ச்சி மனம் மிக்கவர்கள், உள்நாடி கடவுளை அணுகுபவர்கள். இந்த 4 பேருக்கும் தீனி கொடுக்கணும்னு 4 வகை தான் சொல்லுவார் அவர். உணர்ச்சி வயம் மிக்கவர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணா பக்தியை கொடுத்துருன்னுவார். செயல் துடிப்பு மிக்கவர்கள், நான் நல்ல செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இந்தா கர்மயோகம், இந்தா வேலை செய், போ தொண்டு செய். ஆராய்ச்சி மனம் மிக்கவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு யோகம் கொடு இருக்கு. உள்நாடி நான் இறைவனை பார்க்கணும், உனக்கு ஞான யோகம் தான். இப்படி நிறைய அவருடைய அன்னம் வித்யா ஞானம் இது போல அவருடைய சிந்தனை அளப்பிடற்கரியது. ஸோ ஒரு பெரிய புரட்சியாளர் அவர். அந்த சமூக சீர்திருத்தம்னா அவரை போல இருக்க முடியாது. இப்பொழுது நாம் பெரியாரை பாராட்டுகிறோம், ஆனால் காவி உடை உடுத்திய பெரியார் அவர். அவர் சொல்றாரு, ஒரு ஏழை வறுமையின் காரணமாக உணவு உண்ணாமல் பசியோடு இருக்கும் பொழுது ஒரு கோயிலில் சென்று நீ ஏற்றும் ஒரு தீபம் கூட மிகப்பெரிய தீவிரவாதம் என்னவர் விவேகானந்தர். தீவிரவாதிகள் என்பவர் ஏதோ எல்லையில் இருந்து கொண்டு துப்பாக்கி ஏந்தி கொண்டு வெடிகுண்டுகளை வீசுபவர்கள் மட்டுமல்ல. உனக்கு தெரிந்து ஒருவர் வறுமையினால், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, வறுமையினால உனக்கு தெரிஞ்சு இல்லை பசியோட ஒருத்தன் சாப்பிடாம இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தில் இருக்கிறவர் ஒருவர் ஏற்றுகின்ற விலக்கு கூட மிகப்பெரிய தீவிரவாதம் வன்முறையினர். சொல்லுங்க, பெரியார் கூட இப்படி சொன்னாரான்னு தெரியாது. வள்ளல் பெருமானாருடைய அறிவு நிலை தெரிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு என்ற கோட்பாடு தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் பெருமானாரோடு நிறைய விவேகானந்தர் ஒத்து போவார். விவேகானந்தர் 1893 வரைக்கும் வேற சிகாகோ மாநாட்டில் போய் முழங்கி 1897க்கு அவர் இந்தியா வரார். 4 வருட சுற்றுப்பயணம். 4 நாள் சுற்றுப்பயணமே நம்மால முடியாது. 4 வருடம் சுற்றுப்பயணம் செஞ்சார். அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன், எல்லா நாடுகளையும் தொடர்ந்து அந்த விழிப்புணர்வை கொடுக்கிறார். ராமகிருஷ்ணருடைய கருத்துக்களை பரப்புறார். இந்து மதத்தினுடைய சிறப்புகளை சொல்றாரு, ஆன்மீகத்தினுடைய சிறப்புகளை சொல்றாரு, மக்களை விழிப்படைய வைக்கிறாரு. உங்க குழந்தைகளுக்கு தயவு செய்து விவேகானந்தரை கொடுத்துருங்க. நான் என் மகன்கிட்ட அதான் சொல்லுவேன், உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லை, ஏன்னா இங்க இருக்கிற போலியெல்லாம் பார்த்துட்டு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு சரியான ஆன்மீகத்தை கொடுக்க முடியல. நிறைய போலிகள் உருவானதுனால அப்படித்தான் அவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்களை நம்ம பதில் சொல்லணும். அதனால விவேகானந்தரும் பாரதியாரும் இப்போதைக்கு போதும். இதை படி, அவ்வளவு நடுநிலையா இருக்கும், அவ்வளவு சிந்திக்கிற மாதிரி இருக்கும் விவேகானந்தருடைய கருத்துகள். அப்படியே மூட நம்பிக்கை, அப்படியே கடவுள் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர். அவர் சொல்றாரு, ஏழை ஒருவனுக்கு கஷ்டத்துல இருக்கிற வறுமையில இருக்கிற ஒருத்தனுக்கு
உதவாத கடவுளை பசிபிக் பெருங்கடலை தூக்கி போட்டாதான் என்னன்னு ஒரு ஸ்பீச்ல சொல்லுவார். அப்படி ஒரு கடவுளை தூக்கி கடல்ல தூக்கி போடு, அவ்வளோ கோபம் வரும் அவருக்கு. அந்த ஏழைகள் மீது அவருக்கு அவ்வளவு இரக்கம். கடவுளையே திட்டுவார். கடவுள் மேல அன்புதான் அவருக்கு, ஆனா அதை விட அவருக்கு எளியோர்கள் பால் அவருக்கு அவ்வளவு இரக்கம். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு என்ன சொல்லுவார் தெரியுங்களா? பாருங்க, அவரை நம்ம ஒரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்லுவாரு, இரக்கம் காட்டுங்க. எவ்வளவு இரக்கம் காட்டணும்? உங்கள் மூளை சூடேறி வெடித்து சிதறும் அளவுக்கு இரக்கம் காட்டுங்க. உங்க மூளை வெடித்து சிதறி அந்த அளவுக்கு போன உங்க மூளை வெடிச்சு சிதற அளவுக்கு இரக்கம் காட்டணும் மற்றவங்க மேல. உங்கள் இருதயத்தை இரத்தத்தோடு பிடுங்கி வைத்து விட்டு இரக்கம் காட்டுங்க. ஐயோ, இவன் இரக்கம் காட்டுறானே, நம்ம குடும்பத்தை பார்க்கறானா, நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்க்கறானா, மனைவி மக்கள் இருக்கே, அம்மா அப்பா இருக்காங்களே, இதையெல்லாம் இவன் சிந்திக்காம இவன் போய் இரக்கம் காட்டாது. ஏன்னா அப்படிதான் விவேகானந்தர் வந்தாரு. படிங்க அதெல்லாம். விவேகானந்தர் வந்த சூழலை படிச்சு பார்த்தா அவரை விடவா நமக்கெல்லாம் கஷ்டம். தகப்பனார் இறந்து குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்த போது தாய்க்கு இவர் முதல் மகன், 2 தம்பி 2 தங்கச்சி. இவர் தான் தலைச்சம்புள்ள, 21 வயது. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஏஜ் இருக்குன்னு பாருங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய குழந்தையை ராமகிருஷ்ணர் கூட்டுகிறார். 4 குழந்தையும் தாயும் பட்டினி. அவர் நினைச்சார்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுங்களா? விவேகானந்தருக்கு அவ்வளவு திறமை. அப்படிதான் சொல்றாரு, இருதயத்தை பிடுங்கி வைத்து விட்டுதான் நான் இந்த சமூக சேவைக்கு வந்தேன். எல்லாரையும் அப்படிதான் செய்ய சொல்றாரு. ஏன் இறந்தால் தான் என்னன்றார். இந்த உலக நன்மைக்காக இந்த பாரத தேசத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இந்த இந்தியாவினுடைய நன்மைக்காக தொடர்ந்து போராடுங்கள், பரவாயில்லை நீங்க செத்தாலும் பரவாயில்லன்ற. இதேதான் நேதாஜியும் சொன்னார். தன்னுடைய இராணுவத்திற்கு அவர் கூப்பிடும் போது எல்லாரையும் சேர சொன்னார். அப்ப நேதாஜி, ஏன்னா விவேகானந்தரால் பாதிக்கப்பட்டவர் அவர். ஒரு நேதாஜி உருவாவதற்கு யார் காரணம் தெரியுங்களா? விவேகானந்தர் தான் காரணம். அப்ப அவர் கூப்பிடும் போது என்ன சொன்னாரு? உங்களுக்கு இங்க நிறைய சம்பளம் இருக்கு, என்ன சம்பளம் தெரியுமா? மரணம் தான் சம்பளம்னாரு. இந்த படையில சேர்றவங்களுக்கு சம்பளம் மரணம், துன்பம், வேதனை, பசி, பட்டினி, இதுதான் உங்களுக்கு சம்பளம். ஆனா எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க தெரியுங்களா? அதுல அதிகமா சேர்ந்தவங்க தமிழர்கள். அந்த இனமா இப்படி இருக்குன்னே தெரியல. எல்லாவற்றிற்கும் விவேகானந்த சிகாகோ மாநாட்டில் சென்று முழங்குவதற்கு யார் காரணம்? தமிழர்கள். அவங்க பணம் திரட்டினாங்க. நம்ம நாட்டுல நாம மூட நம்பிக்கையிலும், ஜாதி பிரச்சனையிலும், சமய பிரச்சனையிலும், இன பிரச்சனையிலும், மொழி பிரச்சனையிலும் நாம இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா முன்னுதாரணங்க. நம்மெல்லாம் ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி எல்லாரையும் அனுசரித்து போகணும், எப்படி எல்லார்ட்டையும் தாயா பிள்ளையா பழகணும், சகோதர பாசத்தை எப்படி காட்டணும், மற்ற மதத்தவர்களை எப்படி மதித்து நடக்கணும், இதையெல்லாம் சொல்லி கொடுக்கும் கலாச்சாரம் உள்ள நாடு, கலாச்சாரம் உள்ள இனம் இந்த இனம். எது நல்லதோ அதையெல்லாம் ஏற்றுப்போம். நம்ம எவ்வளவு தைரியமா வேல் கம்ப தூக்கின்னு ஓடினாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? தெரியுமே உங்களுக்கு, நேதாஜி அந்த படைக்கு அழைத்த போது அதிகமாக போன மக்கள், வீரர்கள் தமிழ்நாட்டில் இருந்துதான். அதனால்தான் நேதாஜி சொன்னார், நான் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா தமிழனா பிறக்கணும்னாரு. காந்தியடிகளும் சொன்னார், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நான் தமிழனா பிறக்கணும்னாரு. தமிழனா பிறந்துட்டு நாம எப்படி இருக்கோம்னு பாருங்க. நம்மளுடைய பெருமை தெரியுதா? இது ஏதோ மொழி பற்று, இனப்பற்றெல்லாம் இல்லை. நான் பிறந்ததை பற்றி நான் கொஞ்சம் பெருமையாவது படணும். அப்பதான் அந்த பெருமைக்கு ஏற்றார் போல கர்வம் கொள்வதல்ல, அந்த தகுதிக்கு ஏற்றார் போல் நம்ம நடந்துக்கணும்னு தோணணும். திருக்குறள் உருவான மொழி நாடு நம்ம நாடு, நம்ம பிறந்திருக்கோம். அதுல உலக பொதுமறையாம் எந்த மொழியில் இயற்றப்பட்டதோ அந்த மொழியில பிறந்தவங்க நம்ம. எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்கிற நூல் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா அது எவ்வளவு பெருமைக்குரிய, எவ்வளவு சிந்தனைக்குரியதா இருக்கணும். உலக அரங்கத்துல உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு மரியாதையே கிடையாது. எப்ப ஆங்கிலேயர்கள் எப்பொழுது நம்ம நாட்டை ஆள வைத்து விட்டார்களோ அங்க பரப்பிட்டாங்க. அதுக்கு காட்டு மிராண்டிங்க, குழந்தைகளே எடுத்து பலி கொடுக்குங்க, பெண் குழந்தைங்க பிறந்தா தூக்கு தண்ணியில போட்டுறாங்க, முதலைக்கு பலி கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நம்மளை பத்தி பெருமையா பேசி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க நாட்டை ஆள தெரியாது.
வின்ஸ்டன் சர்ச்சில் நிறைய பரப்பிட்டார் நம்மளை பத்தி. விவேகானந்தர் போய் பேசுறாரு சிகாகோல. எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்தியாவை பத்தி நம்ம என்னென்னமோ நினைச்சிருந்தோம், ஒன்னும் முட்டாள் தேசம் நினைச்சிருந்தோம். அந்த தேசத்திலிருந்து வந்து அங்கு இருந்த அனைத்து நாடுகளிலும் அனைத்து சமயங்களில் இருந்தும் வந்தவர்களினுடைய பேச்சை விட விவேகானந்தர் பேச்சு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அமெரிக்க பத்திரிகைல மிரண்டுடுச்சு. ஒரே நாள்ல ஓவர் நைட்ல அவர் வந்து ஹீரோவாயிட்டாரு. நீங்க அதெல்லாம் படிங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அந்த பத்திரிகையில எழுதுறாங்க, இந்த நாட்டில் இருந்து வந்த இவர் வந்த நாட்டிற்கா நாம் வந்து சமயத்தை பரப்ப இங்கிருந்து பாதிரியார்களை அனுப்புகிறோம், இவர்களுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுக்க நம்ம தேசத்துல இருந்து ஆளுங்களை அனுப்புறோம், இவங்க கிட்ட இருந்துலவா நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு விவேகானந்தரால் நாம் பாரத தேசம் உலக அரங்குல பெரிய ஒரு அப்ளாஸ் வாங்குச்சு. ஒரே ஒரு விவேகானந்தர். இன்னைக்கு உலக அரங்கத்துல இன்னைக்கு பாரத தேசத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னா அதற்கு ஃபர்ஸ்ட் முன்னோடியே விவேகானந்தர் தான். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் அறிஞர் இருக்கிற தேசம் அப்ப எப்படிப்பட்டது? ஏன்னா அவ்வளவு குவிச்சார் அவர். கொண்டு போய் வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் உபநிஷதத்தையும் வேதத்தையும் கொண்டு போய் கொட்டுறாரு அவங்க கிட்ட. நம்மள அதை பத்தி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். வேதாந்தம் எப்படி இருக்கும் வியக்கிறாங்க, அங்க இருக்கவங்க பார்த்துட்டு அலறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் விவேகானந்தர். எல்லாருக்குள்ளயும் அந்த விவேகானந்தர் வரணும்னு தான் அவர் எதிர்பார்த்தார். இந்த ஏதோ அந்த பிறந்த நாளை கொண்டாடினா கும்பிட்டு நம்ம எல்லாரும் அப்படியே எது எல்லா கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் ஜெயந்தி இப்படி எல்லாம் ஒரு ஜெயந்தியை கொண்டாடுற மாதிரி இவருடைய 159வது ஜெயந்தியை கொண்டாடிட்டு போயிட்டோம்னா அதெல்லாம் விவேகானந்தரின் பிறந்த நாள். எவ்வளவு சிறப்பு! எல்லாத்தையும் அவருடைய அவ்வளவு பஞ்சு வைப்பாருங்க அவரு. அவர் ஒன்று பாருங்க, ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கும் அவருடையது. இது எல்லாருக்குமே தெரியும். எழுமீன் விழுமீன் லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைமீன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரியும், அது தெரியுமே. அதுல எவ்வளவு ஒரு ஊக்கம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. ஒரு முயற்சியை பிடிச்சவன், ஒரு 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 லட்சியத்தை எடுத்துக்கிட்டவன் எந்த அளவுக்கு இருக்கணும்? இதை விட யாருங்க மோட்டிவேஷன் பண்ண முடியும்? இதை விட யார், எந்த மோட்டிவேட்டர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும்? போதுமே விவேகானந்தரை டெய்லி படி, தியானம் பண்ணு. வேற எந்த மோட்டிவேட்டரும் உங்களுக்கு வேண்டாங்க. விவேகானந்தர் பெஸ்ட் மோட்டிவேட்டர். எல்லா வேத உபனிஷத எல்லாத்தையும் கரைச்சு நீங்க குடிக்கணுமா? விவேகானந்தரை படிங்க. எல்லா துறையை பற்றிய ஆளுமை வரணுமா? விவேகானந்தரை படிங்க. நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகணுமா? விவேகானந்தரை படிங்க. தேசப்பற்று வேணுமா? விவேகானந்தரை படிங்க. கடவுள் மேல பத்தி ஒரு தெளிவான நம்பிக்கை எண்ணம் வேணுமா? விவேகானந்தரை படிங்க. சமுதாயத்தை பற்றிய சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு தெளிவா வேணுமா? என்னதான் நான் பண்ணணும்? விவேகானந்தரை படிங்க. ஒரு குருவின் எப்படி நம்ம அதை பற்றி கொள்ளணுமா? விவேகானந்தரை படிங்க. பெண்களை எப்படி மதிக்கணும்? விவேகானந்தரை படிங்க. நம்ம தேச வரலாறு தெரியணுமா? விவேகானந்தரை படிங்க. நம்ம வேத ரிஷிகளினுடைய அந்த சூட்சுமம் தெரியணுமா? விவேகானந்தரை படிங்க. மனதை பத்தி தெரியணுமா? விவேகானந்தரை படிங்க. தவம் தத்துவம் எது தெளிவா தெரியணுமா? விவேகானந்தரை படிங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சிருங்க உங்களுக்கு. தத்துவம் தெரிஞ்சிடும், வரலாறு தெரிஞ்சிடும், வானியல் தெரிஞ்சிடும், ஜோதிடம் தெரிஞ்சிடும், மூட நம்பிக்கையிலிருந்து நம்மளை ஏன் அதுல தூக்கி நம்மளை போட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் எதை பற்றி எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றிற்கும் விடை விவேகானந்தர்கிட்ட இருக்கு. அந்த விவேகானந்தரை வச்சுக்கிட்டு நாம இன்னும் இப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம துர்பாக்கியம். உண்மையாக சொல்கிறேன். தயவு செய்து ஒரு சின்ன புத்தகமாவது வாங்கி முதல்ல படிங்க. ஒன்று சொல்லட்டுமா? சித்பவானந்தர் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்தவர். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். பொள்ளாச்சியில ஆங்கிலேயர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல அவரை படிக்க வைக்கிற அவங்க அப்பா. அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு ஆசை, லண்டனுக்கு. பாஸ்போர்ட் அப்பெல்லாம் என்னமோ அந்த கடவுச்சீட்டு அது ஏதோ சென்னைக்கு வருகிறார், அதெல்லாம் வாங்கியாச்சு. கடவுச்சீட்டு அது ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ. அது எதிரில் பிளாட்ஃபார்மில் புத்தகம் போட்டு விற்கிறாங்க. அதில் குட்டி புத்தகம். இளைஞர்களுக்கு, சென்னை இளைஞர்கள் கிட்ட பேசியிருப்பார் விவேகானந்தர். ஒரு 14 பேஜ் இருக்கும். இவ்வளவுதான் அந்த புத்தகம், பேக்கெட் சைஸ்ல இருக்கும். அந்த புத்தகம் அவரை ஈர்க்குது.
இளைஞர்களுக்கு, சென்னை இளைஞர்களுக்குன்னு இருக்கு. அப்பெல்லாம் சென்னைன்னு சொன்னா நீங்க சென்னை மாகாணம்னு சொன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாமே சேரும். அப்பெல்லாம் சவுத் ஃபுல்லாவே அந்த மதராசின்னுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள்கிட்ட பேசுனது அதை எடுத்து உங்களுக்கானதுன்னு இருக்கும். அதை எடுத்து படிக்கிறார். அந்த 14 பேஜ் அவ்வளவுதான். என்ன பண்ணார் தெரியுங்களா? பாஸ்போர்ட்டை, விசா அங்கேயே கிழிச்சிட்டார். என் பாரத தேசம் தான் எனக்கு முக்கியம், என் மக்களுக்கு நான் சேவை செய்யாம நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? துறவி ஆயிட்டாருங்க உடனே அவரு. உண்மை ஆன்மீகத்தை எவ்வளவு கொடுத்தாரு தெரியுங்களா? அவரு எவ்வளவு பேர் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுத்தாரு தெரியுங்களா? அவரு அந்த மாதிரி இன்னும் கண்ணுக்கு தெரியாத இப்ப ஐயா மாதிரி எத்தனையோ பேருக்குள்ள விவேகானந்தருடைய ஒரு சொற்பொழிவு, ஒரு வார்த்தை அப்படியே மாத்திரும். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, எழுமீன் விழுமீன் லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைமீன். இன்னொன்னு சொல்லுவார், நீ பலமானவன் என்று நினைத்தால் நீ பலமானவன், சாதாரணமா தெரியும். நீ பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவன். இந்த பாரு, உன் எண்ணத்துல தான் எல்லாம் இருக்கு, வெளியில எதுவுமே இல்லை. வெளியில யாரும் ஒண்ணும் இல்லை. நீ உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நம்பிக்கை, நீ பலமானவன் என்று நீ சொல்லிக்கிட்டனா நீ பலமானவன். என்னால எதுவும் முடியாது, அதெல்லாம் என்னால சாதிக்க முடியாது, அது நம்மால முடியாதுப்பா, அதெல்லாம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்று நீ சொல்லிக் கொண்டால் உன்னால் முடியாது. நீ எதை வேணாலும் சாதிக்க முடியும் என்று நீ நினைத்தால், அவர் சொல்றாரு, அவரை காட்டுறாரு உடனே, இது சாதிக்கலையா? அவர் சிக்காகாவுக்கு போகும்போது எதுவுமே தெரியாது, எல்லாம் தயவு செஞ்சு படிங்க. ஏதோ போனாரு, விவேகானந்தர் பேசினாரு, கை தட்டினாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னாரு, அதுதான் தெரியும். எவ்வளவு ப்ராசஸ் அவரு போய் அது எவ்வளவு தடைகளை சந்தித்தார். மாநாட்டில் பேசுறதுக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல. ஏனென்றால் நீங்க ஒரு நிறுவனம் சார்ந்து வரலன்ட்டாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஒரு நிறுவனத்திலிருந்து போகணும். அப்ப ராமகிருஷ்ண மிஷன் என்கிற நிறுவனம் உருவாகல. நீ என்னப்பா எதுவுமே இல்லாம வந்து ஏதோ பேச வரேன்டா, அங்கதான் போய் விவேகானந்தர்னு பேரை பதிவு பண்றாரு. அவர் நிறைய பேரை மாத்துவார், விவிசிதானந்தர், சச்சிதானந்தர், இப்படி எல்லாம் பேரை மாத்துவார். அவர் பேர் இயற்பெயர் நரேந்திரர், இந்த மாதிரிலாம் மாத்துவார். ஏனென்றால் அந்த அடையாளம் இருக்கக்கூடாது துறவிகளுக்கு என்பதில் ரொம்ப கவனமா இருப்பார். ஊர் ஊரா பேர் மாத்துவார். அங்கதான் விவேகானந்தர் என்ற பெயர் பதிவு செய்யப்படுகிறது. முன்னாடியே போயிட்டார், கையில பணம் கிடையாது, கூட்ஸ் வண்டியில போய் படுத்தாருங்க அந்த குளிர்ல. அவரு அனுமதி கொடுக்கல. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எப்ப அவர் போகணுமோ அதுக்கு முன்னாடியே 1 மாசம் முன்னாடி போயிட்டார், தங்கறதுக்கு இடம் இல்லை. அப்ப அவரை சந்திச்ச ஒரு நபர், அவர் பேரெல்லாம் இப்ப எனக்கு மறந்துருச்சு, அவர் என்ன தெரியுங்களா கொடுக்கிறாரு, அந்த மாநாட்டுக்கு பெரிய ஆளவர் இவரை பற்றி அறிமுகம் சொல்றாரு. சூரியனுக்கு யாராவது அறிமுகம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது நான் இந்த விவேகானந்தருக்கு கொடுக்கும் அறிமுக கடிதம். சூரியன் ரொம்ப வெளிச்சம், அது சுடர் ரொம்ப பிரகாசமானதுன்னு ஒருத்தன் யாராவது கொடுத்தா அது எப்படி நகைப்புக்குரியதோ அது போல விவேகானந்தருக்கு நான் கொடுக்கும் அறிமுகம். எப்ப? முதல் முறையா சந்திச்சுட்டு. இதெல்லாம் சும்மா கிடையாது. அவர் ஒரே பார்வை தான் அவங்களை அப்படியே வசீகரிச்சிருவாரு, ஒரு பேச்சு தான் வசீகரிச்சிருவாரு. அதற்கு பிறகு ஒரு வார்த்தை போட்டு எழுதுறாரு, உங்கள் மாநாட்டிற்கு வந்திருக்கும் அத்தனை அறிஞர் பெருமக்களினுடைய அறிவையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் இந்த விவேகானந்தர் என்கிற அறிவிற்கு ஈடே ஆகாதுன்ட்டு அசந்துட்டாங்க அந்த மாநாட்டில் இருக்கிறவங்களாம். யாரையா அது? சரி வந்து பேசட்டும் வாங்க அப்படின்னா சும்மா அந்த ஒப்புச்சப்பானா கூப்பிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் 11 நாளும் அவர் சொற்பொழிவு இருந்தாதான் மக்கள் கூடினாங்க. விவேகானந்தர் சொற்பொழிவு இருக்குன்னு போட்டுதான் பேனர் போட்டுதான் மக்களை வரவழைக்கிறதே அந்த மாநாட்டுக்கு. அப்பதான் மக்கள் தங்குறாங்க, அவரை இறுதியா பேச வைப்பாங்க. பாருங்க, ஒரே நாள். அதுக்கப்புறம் தொடர்ந்து சொற்பொழிவு. அதான் சொல்றேன், நான் சாதிக்கல போயிட்டு நான் நம்பினேன், எனக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குன்னு நான் நம்பினேன். நீயும் நம்பு.
நீ இந்த விவேகானந்தன் என்று என் புறத்தோற்றத்தை வைத்து உன் தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது. இந்த உடல் அல்ல சாதித்தது, என் உடலுக்குள் இருக்கும் அந்த பெரிய பரம்பொருளாகிய ஆன்மா சாதிச்சது. உனக்குள்ள இல்லையா? எனக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மம் உனக்குள்ள இல்லையா? நல்லா சிந்திங்களேன். எனக்குள்ள இருக்கிற அது சாதிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அது சாதிக்காதா? நினைங்க, நம்புங்க, நீங்களும் சாதிக்க முடியும். எனக்கெல்லாம் அதுதான் ஊக்கம். சாதிப்போம், கண்டிப்பா சாதிப்போம். ஏன் நம்மால முடியாது? ஒரு காரணம் சொல்லுங்களேன். நம்மால ஏன் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்? முடியும் என்று நினைத்தால் எதுவும் முடியும். எல்லோராலும் விவேகானந்தராக மாற முடியும். இன்றே மாறிடலாம். உருவ அளவுல இல்ல, உள்ள தளவுல மாறவும் முடியுமா இல்லையா? அவர் சொன்னது உருவத்தை இல்லையே. நல்லா சிந்திச்சு பாருங்க. அவர் அடுத்தது ஒன்று சொல்லுவார், சின்ன சின்னதா இருக்கும் அவருடைய வாசகம். நம்பு, உன்னை நம்பு. அடுத்தது கடவுளை நம்பு. முதல்ல நீ உன்னை நம்பாம கடவுளை நம்புன்னு அவர் சொல்ல மாட்டார். அதான் விவேகானந்தர். முதலில் யாரை நம்பணும்? உன்னை நம்பாதவன் எப்படியா நீ போய் கடவுளை நம்புவ? முதலில் நீ நம்பு, நம்பு, நம்பு. 3 முறை போடுவார். உன்னை நம்பு, அதுக்கப்புறம் பிறகு கடவுளை நம்பு, அப்புறம் கடவுளை நம்பு. அதுதான் நீ பலமானவன் என்று உன்னை நீ நம்பு. உனக்குள் அந்த ஆன்ம பிரகாசம் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. அதனால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பு. நீ பேரின்பமயமானவன். இந்த உலகிற்கே நீ வெளிச்சம் தர வந்தவன். நீ ஆடு அல்ல, சிங்கம் என்று சொன்னவர். அவர் சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, விவேகானந்தர். அவர் சொல்றாரு இல்லையா, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா அவர் சொல்ற ஒவ்வொரு கதையும். ஒரு பெண் சிங்கம் காட்டுல வேட்டையாடிட்டு இருக்கு. அது கர்ப்பவதியா இருக்கு. அது இறை தேடுது. இந்த பாறையில இருந்து அந்த பாறைக்கு தாவுது. இடுக்குல விழுந்துருது. கர்ப்பவதியான அந்த பெண் சிங்கம் ஒரு குட்டி சிங்கத்தை ஈன்று விட்டு இறந்துருது. அது போட்ட சிங்க குட்டி போட்ட இடம் எங்க தெரியுங்களா? அப்பதான் ஆடு பிரசவம் பண்ணிருக்கு. ஆடு பிரசவம் பண்ணி குட்டிங்களை ஈன்று இருக்கு. அந்த குட்டிங்களோட இந்த சிங்கக்குட்டி போய் விழுந்துருச்சு. சிங்கம் செத்து போச்சு. ஆடு என்ன நினைச்சுக்கிச்சு? இது தன்னுடைய குட்டின்னு சிங்கத்தையும் தன் குட்டிகளோடையே வளர்க்குது. சிங்க குட்டி என்ன நினைச்சுக்கிச்சு? ஆடுதான் நம்ம அம்மான்னு அதுவும் நம்பி வளருது. இப்படியே போகுது. அம்மா ஆடுக்கு பின்னாடியே பால் குடிச்சுன்னு அதுவும் போயிட்டே இருக்கு. எங்கேயாவது வேடர்கள் வந்தாலோ இல்லை புலி வந்தாலோ ஆட்டுக்குட்டி ஓடும்போது சிங்கக்குட்டியும் கூடவே ஓடும். ஒரு நாள் ஒரு சிங்கம் துரத்துது. ஆடு கூட்டமா இருக்கேன்னு சிங்கம் துரத்துது. துரத்தும் போது ஆடு, அம்மா ஆடு சொல்லுது, சிங்கம் ஆத்துருச்சு, எல்லாம் ஓடுங்க அப்படின்னுட்டு. எல்லா குட்டிங்களும் குடு 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 குடுன்னு ஓடுது. கூட நம்ம சிங்கக்குட்டியும் ஓடுது. இந்த சிங்கம் பார்த்துருச்சு. அது நம்ம ஆளு ஏன் நம்மளை பார்த்தே ஓடுது? விவேகானந்தர் சொல்றாரு, நம்ம ஆளு இந்த ஆடு குட்டி ஓடலாம் நம்மளை பார்த்து, நம்ம இனமே ஏன் நம்மளை பார்த்து ஓடுது? இப்ப இவருக்கு உணவு முக்கியம் அல்ல, இவருக்கு இந்த வினாவிற்கான விடை முக்கியமா போச்சு இந்த சிங்கத்துக்கு. உடனே ஆடுகளை துரத்துறதை விட்டுட்டு குட்டிங்களை துரத்துறதை விட்டுட்டு தன் இனமான சிங்கக்குட்டியை துரத்து. சிங்கக்குட்டிக்கு ஒரே பயம். எல்லாரையும் விட்டுட்டு இந்த சிங்கம் ஏன் நம்மளை துரத்துதுன்ட்டு இது ஸ்பீடா ஓடுது. சிங்கம் போய் பிடிச்சிச்சு பிடரிய. ஐயோயோன்னு கத்துது. ஏன் உன்னை இப்போ நீ என்ன சாப்பிட்டுருவிய? நான் ஏன் உன்னை சாப்பிட போறேன்? ஆமா, உனக்கு நான் தானே உணவு. எனக்கு ஆடு இல்லை உணவு, நீ உணவு. நானும் ஆடு தானே. நீ ஆடு கிடையாது, நீ ஏன் ஆளு, ஏன் இனம், நீ சிங்கம். நான் சிங்கம் இல்லை, எங்க அம்மா ஆடு, எங்க ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் பாரு ஆட்டுக்குட்டி. இந்த சிங்கம் சொல்லுது, முட்டாள், நீ சிங்கம்டா. ஆஹா, நான் ஆடு, என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், வான்னு சொல்லி இந்த சிங்கக்குட்டி கத்த கத்த தர 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 தரன்னு இந்த சிங்கம் இழுத்துட்டு வந்து அந்த காட்டுல ஒரு சின்ன குட்டை இருக்கு, தண்ணி பாரு. இந்த சிங்கக்குட்டி இப்படி பாக்குது.
இப்பதான் தெரியுது, இவ்வளவு நாள் அது சுத்திட்டு இருந்த அந்த கூட்டத்துல அது ஆள் இல்லை, அது உருவம் அப்படி இல்லை, அது தோற்றம் அப்படி இல்லை, அது பார்க்க தன்னை துரத்திக்கிட்டு வந்த சிங்கம் போலவே இருக்கு. இப்பதான் அதுக்கு தெரியுது. உடனே அது அப்படியே அந்த சிங்கத்தை திரும்பி பார்க்குது. நான் உன்னை போலதான் இருக்கனே. ஆமா, நீ ஆடு இல்லை, நீ சிங்கம். என்ன தெரியுது? விவேகானந்தர் அப்படித்தான் நம்மளை ஆட்டு மந்த கூட்டமா இருக்கீங்கப்பா, நீங்க சிங்கம்பா அப்படின்னு சொல்ல வந்தார். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கலாம். எத்தனை விவேகானந்தர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை அசைச்சிக்கவே முடியாது. சில மாணவர்கள் வருவானுங்க டீச்சர்ஸ் கிட்ட, எங்களை படிக்க வச்சிருங்க பார்க்கலாம், எங்களை கைத்தட்ட வச்சிருங்க பார்க்கலாம், எங்களை மாத்திருங்க பார்க்கலாம். ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி அந்த கதைகள் மூலமாக அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் விவேகானந்தர். அவர் நான் சேவைக்கு வருகிறேன், சேவை என்ற தேவைக்கு வருகிறேன். அவர் சிகாகோ மாநாட்டில் அவருக்கு 2 நிமிடங்கள் தொடர்ந்து கைத்தட்டல். அந்த கைத்தட்டல் ஓசை எத்தனை கிலோமீட்டர் கேட்டதுன்னு சொல்லுவாங்க. 4 கிலோமீட்டர் வரைக்கும் கூட கேட்டதாக சொல்றாங்க. ஏன்னா 4000 பேர் தொடர்ந்து 2 நிமிஷம் கைத்தட்டினா என்ன ஆகும்? 4000 பேர் கூடியிருந்த அனைவரும் தொடர்ந்து 2 நிமிஷம் ஆக்ரோஷமா கைத்தட்டுறாங்க. அப்படின்னா சொல்றாங்க 4 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டுது அந்த சத்தம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது என்ன அப்படி சொன்னாரு? சாதாரணமா தெரியும், நம்ம கூட சொல்லுவோம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. விவேகானந்தர் உண்மையாவே சொன்னார், ஏதோ வாய் வார்த்தையாக சொல்லல. இதெல்லாம் பெரிய வேதம்ங்க. வெறும் வாய் வார்த்தையா சொல்லல, உள்ளார்ந்து நிஜமாகவே அங்கு இருந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த 4000 பேர். இதுவரை பேசியவர்கள் சமயம் சார்ந்து வேற்றுமை பாராட்டி உள்ளத்துல பேசியிருப்பாங்க. ஆனா விவேகானந்தர் நின்னாரு, அவருக்கு யாருமே வேற்றுமையா தெரியல. உண்மையாகவே அந்த ஒரே பரம்பொருளினுடைய குழந்தைகள் தான் அங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அவர் திடகாத்திரமா நம்பினாரு. நானும் அந்த பரம்பொருளினுடைய குழந்தை, நீயும் அந்த பரம்பொருளினுடைய குழந்தை, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான். அதை சத்தியமாகவே அவர் சொன்னார், சத்தியமாகவே சொன்னார். அதுதான் அவர் தன் சமயத்தின்பால் வைத்த நம்பிக்கை. இதுதான் நம்ம சமயம், இதுதான் இந்து மதம் சொல்வது, இதுதான் பாரத கலாச்சாரம், இதுதான் வேதம் சொல்லுது. பரம்பொருள் ஒண்ணுதானே, உண்மை ஒன்றுதானே. மதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், கடவுள் எப்படி வேற மாதிரி இருக்க முடியும்? நீங்க எத்தனை வழிபாடு வேணாலும் பண்ணிக்கோ, இதுக்கு எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம், இதுக்கு எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம், இருக்கலாம். 6000 மொழிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். 6000 பேர் இருக்கலாம் இதுக்கு. ஆனா இது 6000 பொருளா? இதை வச்சு எவ்வளவு சண்டை? என்னதான் சொல்லுங்க, தாகம் வந்தா நான் தண்ணியை குடிப்பேனே தவிர செத்தாலும் வாட்டர் குடிக்க மாட்டேன். நான் ரோஷக்காரங்க, சாகர வரைக்கும் தண்ணி தான் குடிப்பேன். ஏன் உங்களுக்கு சிரிப்பு வந்தது? இப்ப ஏன் சிரிப்பு வந்தது? இந்த மொழி தெரியுது. லூசு, தண்ணினாலும் வாட்டர்னாலும் வேற வேற, பேரு தான் வேற, அது வேற வேற கிடையாது. ஐயோ உன்னை என்ன பண்றது தெரியல. இப்ப அப்படிதான் சொல்றோம். என் நாமம் சிவம் என்று உச்சரிக்குமே தவிர ஒரு நாளும் நாராயண மந்திரத்தை உச்சரிக்காது அப்படின்னா எப்படி இருக்கு? அட லூசு, கடவுளுக்கு வைத்த வெவ்வேறு பெயர்கள்பா. இந்த நாமம் சொல்லி அந்த சாமியை அடிக்கிறீ, அந்த சாமியை கும்பிடுறவங்கள. அப்ப அதை உணர்ந்தவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு சிரிப்பா வரும் நம்மளை பார்த்து. சிந்திச்சு பாருங்க. அதனால்தான் பாரதி ரொம்ப அழகா பண்ணாரு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். நம்மள என்ன அழகா கூட்டாரு பாருங்க, அறிவிலிகால். என்னடா பண்றீங்க? பெயர்கள் தான் மாற்றம், பொருள் ஒன்றுதானே. மதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், உணர்வு ஒண்ணுதானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இருக்கிற உணர்வு ஒண்ணுதானே. பசி என்ற உணர்வு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மாறுதா? வேற வேற மாதிரி பசி இருக்குதா? இப்ப நம்ம யாராவது போயிட்டு
இப்போ நமக்கு ஒரு வயிற்று வலின்னு தான் டேப்லெட் வாங்குவோம். ஏங்க நான் வந்து அல்லாவை தான் கடவுளாக கும்பிட்றேன், அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுங்க. நான் ராமனை கும்பிட்றேன், அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுங்க. நம்மளை பார்ப்பார் அவர், அதுக்கேற்ற மாதிரி தாங்க எழுதியிருக்கேன். ஏன்னா அவங்ககிட்ட அப்படிதான் பேசணும். இல்லையா, எல்லாம் ஒன்று தானே. இயற்கையில் இருக்கிற எல்லாருக்கும் 10 மாசம் தானே. இதுல எங்க நாம பேதம் கற்பிச்சிட்டோம்? எதனால இவ்வளவு சண்டை? இறை பெயராலையா சண்டை போடுறது? நம்ம இதையெல்லாம் தீர்க்க வந்தவருங்க விவேகானந்தர். எல்லாமே புரியுங்க நமக்கு விவேகானந்தரை படிச்சா. இதுதான் சிங்கங்கள்ன்றது. ஆட்டு மந்த கூட்டத்துக்கு புரியாது, டேன்னு சண்டை போடும். ஆனா சிங்கத்துக்கு புரியணும். அனுசரிச்சு போகணும், ஒத்துமையா இருக்கணும், பரந்த மனப்பான்மையா இருக்கணும், விசால மனப்பான்மையா இருக்கணும். பிறப்பதற்கு முன்பு இறப்பதற்கு பின்பு நம்ம எப்படின்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. இதுல இவ்வளவு பிரச்சனை தேவையா? இவ்வளவு பேதம் தேவையா? இவ்வளவு சண்டை தேவையா? இவ்வளவு சச்சரவு தேவையா? எவ்வளவு காலம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. இதுதானங்க அறிவாளி பண்ணுவாங்க. அவன் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ இட்லி சாப்பிட்ற, எனக்கு தோசை சாப்பிட்ற, அவ்வளோதான். அதில் தான் சண்டை வருதா? நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்களா, உங்ககிட்ட நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் தோசை சாப்பிட்ற பழக்கம் உடையவங்க, இதை சொல்லியிருக்கீங்களா? இதில் மட்டும் ஏன் நமக்கு பிரச்சனை வருதுன்னு தான் தெரியல. உனக்கு பிடிச்ச சாமியை நீ கும்பிடு, எனக்கு பிடிச்ச சாமியை நான் கும்பிட்றேன். ஏன் சண்டை வருது? அதில் புடவைனால சண்டை வரல, சாப்பாட்டில் சண்டை வரல, மொழியில கூட பரவாயில்லைங்க, சாமி பெயரால சண்டை போடலாமா? ஏன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு விஷயம் கடவுளுங்க. நல்ல சிந்திங்க. அதன் பெயரால நாம சண்டை போடுறோம் அப்படின்னா கடவுளுக்கு எவ்வளவு இழுக்கு. இதை விட கடவுளை யாராவது சிறுமைப்படுத்த முடியுமா? நாம என்னமோ ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. இதையெல்லாம் நமக்கு தெளிவா ஆகணும் அப்படின்னா, இப்ப நீங்கெல்லாம் பெரியவங்க தான் வந்திருக்கீங்க, நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க. உங்க குழந்தைகளை விவேகானந்தரை படிக்க வைங்க, அறிமுகம் பண்ணுங்க. விவேகானந்தரை அறிமுகம் பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தைய நீங்க பார்த்துக்க வேணாம், விவேகானந்தர் பார்த்துப்பார். அவன் மறந்து தப்பு பண்ண மாட்டாங்க. அவர் சொல்றாரு, உன் இடது கால் கட்டை விரல் கூட தீயதை தீண்டாதுன்றார். உன் இடது கால் கட்டை விரல் கூட தீயதை தீண்டாது. அவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை விவேகானந்தர் போதிச்சிருவார். நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். விவேகானந்தரை உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு அறிமுகம் பண்ணிடுங்க. பிரம்மச்சரியமா விவேகானந்தர், ஒழுக்கமா விவேகானந்தர், அன்பா விவேகானந்தர், அறிவா விவேகானந்தர். அவர் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா இருக்குங்க. அவரது எதை சொல்றது எதை விடுக்கிறதுனே தெரியல. அவர் சொல்வாரு, அன்பற்ற அறிவு பெரிதா, அறிவற்ற அன்பு பெரிதா. விவேகானந்தர் சொல்றாரு, அன்பற்ற அறிவை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, அறிவற்ற அன்பே பெரியது. அறிவே இல்லைனாலும் அன்பு இருந்தா அவரை பாருங்கப்பா. இந்த உலகத்துக்கு இன்னைக்கு அன்பு தான்பா தேவை.